திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் தற்போதைய உண்மை நிலை குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது 2ஆம் கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துப்பாண்டி இணைகிறார். முத்துப்பாண்டி, விவரங்கள் என்ன? பத்மநாபன், திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் பாத்தீங்கன்னா தேயிலை தோட்ட கிராமங்கள், குறிப்பாக மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து, சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இருந்து வருகிறார்கள். அந்த தேயிலை தோட்ட புத்தக ஆண்டு 2028 பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகம் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கப்பட்டு அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கை எடுக்கும் நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களாக அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த 1 மாதத்துக்கு முன்பு அங்கு ஒரு மாதத்துக்கு முன்பு புதிய தமிழர் கட்சி கிருஷ்ணசாமி அந்த மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அந்த கோரிக்கையெல்லாம் அவர் ஏற்று அதன் பின்பு பாத்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்திடம் அவர் ஒரு வழக்கு கொடுத்த நிலையில் பாத்தீங்கன்னா அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த பாத்தீங்கன்னா மனித உரிமை ஆணையம் நேற்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து சுமார் 1 மணி நேரமாக அங்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்பு அவர்கள் அங்கிருந்து கிளம்பி சரியாக மதியம் 3 மணி அளவில் மாஞ்சோலை பகுதியில் அந்த மனித உரிமை ஆணையம் அதிகாரிகள் நேரடியாக அந்த தேயிலை தோட்ட பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டிருந்தார்கள். சுமார் ஒருவரிடம் விசாரணை செய்வதற்கு சுமார் 1 மணி நேரமாக அவர்களிடம் என்ன மாதிரியான இருக்கு, என்ன உண்மை நிலைகளை அவர்கள் கேட்டிருந்து அந்த ஒரு அறிக்கையாக அவர்கள் தயார் செய்து வருகிறார்கள். அங்குள்ள மக்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கும் பொழுது அரசே இந்த தேயிலை தோட்ட எடுத்து நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த விசாரணை நடக்கும்போது புதிய தமிழர் கட்சி கிருஷ்ணசாமி அவர்களும் அங்கு உடன் இருந்தார்கள். தொடர்ந்து நேற்று மதியம் 3 மணி அளவில் அந்த விசாரணை தொடங்கி இரவு 9 மணி வரைக்கும் அந்த விசாரணையானது நடைபெற்று இன்று காலை 2ஆம் கட்ட விசாரணை இன்று காலை மாஞ்சோலை பகுதியில் 10 மணிக்கு நடைபெறுவதாக தேசிய மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு தொடர்ந்து அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உண்மை நிலைகளை என்னென்ன மாதிரி இருக்கிறது என்று தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பத்மநாபன். முத்துப்பாண்டி, விரிவான விவரங்களுக்கு நன்றி.